தற்பொழுது வந்த அண்மை செய்தியாக டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்க உச்சநீதிமன்றம் தற்பொழுது மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னம் கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று விசாரணை வைத்திருந்தது. தற்பொழுது டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னம் ஒதுக்க தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி டிடிவி தினகரன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கானது தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஏன் குக்கர் சின்னத்தை ஒதுக்க முடியாது என்பதை தேர்தல் ஆணையம் விளக்க முடியுமா என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர். அதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் தனிநபர் மற்றும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு மட்டுமே பொது சின்னம் ஒதுக்கப்படுகிறது என்றும் இந்த இரண்டு வகையிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வராததால் குக்கர் சின்னம் ஒதுக்க முடியாது என தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது. இது தேர்தல் ஆணையத்தின் பதிலால் அதிருப்தியடைந்த நீதிபதிகள் விசாரணையை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்திருந்த நிலையில் தற்பொழுது டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தற்பொழுது மறுப்பு தெரிவித்திருக்கிறது. டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே தலைமை தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்பொழுது டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்க உச்சநீதிமன்றம் தற்பொழுது மறுப்பு தெரிவித்திருக்கிறது. தற்போது அந்த அண்மை செய்தி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டிடிவி தரப்பு குக்கர் சின்னம் கிடையாது என்று உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. மேலும் தினகரனுக்கு பொது சின்னம் தர பரிசீலிக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் காலத்தை கருத்தில் கொண்டு வரும் தேர்தல்களில் பொது சின்னத்தை வழங்க பரிசீலிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கிறது. மேலும் குக்கர் சின்னத்தை தர முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இது குறித்து நமது செய்தியாளர் சிறுமலரிடம் கேட்கலாம். சிறுமலர், இந்த வழக்கு விசாரணை குறித்து விரிவாக தகவல் பதிவு செய்யலாம். வணக்கம் திவ்யா. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குக்கர் சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதனால் இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கில் இறுதி தீர்ப்பு வரும் வரை மக்களவைத் தேர்தல், தமிழக சட்டப்பேரவை இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் ஆகியவற்றில் போட்டியிட வசதியாக அமமுகவுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்க உத்தரவிடக் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தினகரன் வழக்கு தொடர்ந்திருந்தார். அவருக்கு குக்கர் சின்னம் ஒதுக்கும்படி டெல்லி உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவை எதிர்த்து அதிமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் டிடிவி தினகரன் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் இரட்டை இலை சின்னத்தை பன்னீர்செல்வம் மற்றும் பழனிசாமி தரப்பிற்கு ஒதுக்கி டெல்லி உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அதுவரை இரட்டை இலை சின்னத்தை முடக்கி வைக்க வேண்டும், நாங்கள் தேர்தலை சந்திப்பதற்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு முன்பு நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு மட்டுமே பொது சின்னம் ஒதுக்கப்படும், பதிவு செய்யப்படாத கட்சிகள் குழுவாக தான் கருதப்படும், அதுபோன்ற கட்சிகளுக்கு சுயேட்சை சின்னம் தான் ஒதுக்கப்படும், அமமுக பதிவு செய்யப்பட்ட கட்சிதான், எனவே கட்சிக்கு பொது சின்னமான குக்கர் சின்னம் ஒதுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அது தொடர்பான ஆவணங்கள் இருக்கிறதா, அமமுகவிற்கு குக்கர் சின்னம் ஒதுக்குவதில் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன சிரமம் இருக்கிறது என்று கேள்விகள் எழுப்பினார்கள். மேலும் இது தொடர்பான ஆவணங்கள் மற்றும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை இன்று ஒத்திவைத்திருந்தார்கள். இந்த வழக்கு இன்று மீண்டும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் தினகரன் தரப்பு மற்றும் தேர்தல் ஆணையத்திற்கு சரமாரியாக கேள்விகளை எழுப்பினார்கள். இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஒரே நேரத்தில் எப்படி இரட்டை இலை மற்றும் குக்கர் சின்னத்தை கேட்கிறீர்கள் என்று தினகரன் தரப்பிற்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் தேர்தல் ஆணையம் சார்பில் அமமுக இன்னும் பதிவு செய்யப்படாததால் அவர்களுக்கு பொது சின்னமான குக்கர் சின்னத்தை வழங்க முடியாது என்றும் இன்றைய தினமும் தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு தினகரன் தரப்பில் அமமுகவை இன்றே பதிவு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் முடிவடைகிறது. மேலும் பதிவு செய்வதற்கு தங்களுக்கு கால அவகாசம் நேரம் இல்லாததால் தங்களுக்கு பொது சின்னமான அதாவது குக்கர் சின்னத்தை வழங்க வேண்டும், அல்லாவது பொது சின்னமான ஏதாவது ஒரு சின்னத்தை வழங்க வேண்டும் என்று
தினகரன் தரப்பில் வாதமாக வைக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் சார்பில் குக்கர் மற்றும் பொது சின்னத்தை உடனடியாக தர முடியாது. அமமுக இன்றே பதிவு செய்தாலும் கூட அவர்களுக்கு உடனடியாக பொது சின்னத்தை தர முடியாது என்று தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்ட நீதிபதிகள் குக்கர் அல்லது பொதுவாக ஒரு சின்னத்தை தேர்தல் ஆணையம் இவர்களுக்கு வழங்கலாமே என்றும் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் வேட்புமனு திரும்ப பெறுவதற்கான அவகாசம் முடிந்ததும் ஏதாவது ஒரு சின்னத்தை வழங்க முயற்சிக்கலாமே என்று தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அது மட்டும் அல்லாமல் ஒரே குழுவில் உள்ளவர்களுக்கு வெவ்வேறு சின்னம் வழங்கினால் அவர்களின் அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். இதற்கும் தேர்தல் ஆணையம் அமமுக பொது சின்னம் வழங்க அமமுகவிற்கு பொது சின்னம் வழங்குவது தொடர்பாக தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட முடியாது என்று தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அமமுகவினர் சுயேட்சை வேட்பாளர்கள் என்பதால் தனித்தனியாக தான் அவர்களுக்கு சின்னம் வழங்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. சட்ட விதிகளின்படி தனி சின்னம் தான் அமமுகவிற்கு தர முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஒருவர் எவ்வளவு வலுவாக இருந்தாலும் சின்னம் தான் அவர்களது அடையாளம் என்றும் கருத்து தெரிவித்தனர். இதையடுத்து குக்கர் சின்னம் தினகரனுக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பிலும் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது தினகரன் தரப்பிற்கு பொதுவான சின்னத்தை வழங்கக்கூடாது என்றும் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் தரப்பிலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மேலும் குக்கர் சின்னமும் வழங்கக்கூடாது என்றும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் விசாரித்த நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்தின் விளக்கத்தை ஏற்று தினகரனுக்கு குக்கர் சின்னம் வழங்க ஒதுக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பொதுவாக ஒரு சின்னத்தை தேர்தலில் மக்களவை மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் வகையில் தினகரன் அதாவது அமமுகவிற்கு பொதுவான ஒரு சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். திவ்யா, சிறுமலர், நீங்கள் குறிப்பிட்டீர்கள் காலத்தை கருத்தில் கொண்டு பொது சின்னத்தை அளிக்க பரிசீலிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தரப்பில் தெரிவித்திருக்கிறது என்று. அது குறித்து தேர்தல் ஆணையம் தரப்பில் என்ன மாதிரியான விளக்கம் கூறப்பட்டது, அது குறித்து சொல்லுங்க. அதாவது இந்த வழக்கு விசாரணையின் போது தேர்தல் ஆணையம் சார்பில் அமமுக தற்போது வரை பதிவு செய்யப்படாத ஒரு கட்சி, அது ஒரு குழுவாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே பதிவு செய்யப்படாத ஒரு கட்சியை பார்க்கும்போது அவர்களை சுயேட்சை வேட்பாளர்களாக கருதி அவர்களுக்கு தனித்தனியாக தான் ஒரு சின்னம் ஒதுக்கப்படும். சட்ட விதிகளின்படியே அமமுகவிற்கு சுயேட்சை வேட்பாளர்களாக கருதி அவர்களுக்கு தனித்தனியாக ஒரு சின்னம் ஒதுக்கப்படும் என்றுதான் தேர்தல் ஆணையம் சார்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் குக்கர் சின்னத்தை அவர்களுக்கு ஒதுக்க முடியாது என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. அதை கேட்ட நீதிபதிகள் தான் குக்கர் சின்னத்தை வழங்க முடியாவிட்டால் ஒரு பொதுவான சின்னத்தை அமமுகவிற்கு வழங்கலாமே, ஒரு குழுவில் இருப்பவர்கள் வெவ்வேறு சின்னத்தில் போட்டியிட்டால் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாகிவிடும் என்று கருத்துக்கள் தெரிவித்திருந்தன. தேர்தல் சட்ட விதிகளின்படி பதிவு செய்யப்படாத கட்சிக்கு ஒரு பொதுவான சின்னத்தை கொடுக்க முடியாது என்று விதி இருப்பதால் குக்கர் சின்னத்தை கொடுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையத்தின் விளக்கத்தை ஏற்றுதான் நீதிபதிகள் குக்கர் சின்னத்தை வழங்குவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது என்று நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் இவர்கள் தேர்தல் மக்களவை மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் வகையில் அமமுகவிற்கு ஒரு பொதுவான சின்னத்தை வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் தினகரன் அமமுகவிற்கு ஒரு பொதுவான சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்க வேண்டும். அது என்ன சின்னமாக வேண்டாலும் இருக்கலாம். சிறுமலர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா தற்போது பதிவு செய்யப்படாத கட்சிக்கு பொது சின்னம் வழங்க சட்டத்தில் இடமில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. மேலும் கட்சி பதிவு செய்து 30 நாட்களுக்கு பிறகுதான் சின்னம் ஒதுக்க முடியும்னு தேர்தல் ஆணையம் தரப்புல சொல்லப்பட்டிருக்காங்க. தற்போது தேர்தல் நெருங்கிட்டு வரும் நிலையில அமமுக சார்பில் கேட்ட குக்கர் சின்னமும் கிடைக்காது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. மேலும் பொது சின்னமும் தற்போது வழங்க முடியாதுன்னு சொல்லியிருக்க பட்சத்துல அமமுக தரப்புல என்ன செய்ய இருக்காங்க, அது பற்றி தகவல் சொல்லுங்க. திவ்யா, இந்த வழக்கு விசாரணையின் போதுதான் தேர்தல் ஆணையம் சார்பில் இது போன்ற விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் இந்த வழக்கு விசாரணையின் போது ஏற்கனவே இது தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும் போது அமமுகவினர் ஒரு பதிவு செய்யப்படாத கட்சி, எனவே ஒரு குழுவாக பார்க்கப்பட்டு இதில் அந்த கட்சியின் சார்பாக போட்டியிடுபவர்களுக்கு அவர்கள் சுயேட்சை வேட்பாளர்கள் கருதி தனித்தனியாக தான் சின்னம் வழங்க முடியும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. எனவே குக்கர் சின்னம் வழங்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது நீதிபதிகள் எப்படி ஒரு அமமுகவை பதிவு செய்யாமல் ஒரு பொதுவான சின்னத்தை கேட்கிறீர்கள் என்று தினகரன் தரப்பிற்கு கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு தினகரன் தரப்பில் நாங்கள்
அமமுகவை பதிவு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் நேரம் இல்லை தாங்கள் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். இன்றே அனுமதித்தால் நாங்கள் பதிவு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று தெரிவிக்கிறார்கள். அதற்கு தேர்தல் ஆணையம் இன்றே அவர்கள் பதிவு செய்தாலும் கூட 30 நாட்களுக்கு பிறகுதான் அவர்களுடைய அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு சின்னம் என்பது ஒதுக்கப்படும். ஆனால் உடனடியாக அவர்களுக்கு பொது சின்னத்தை ஒதுக்க முடியாது. அதாவது குக்கர் சின்னமோ அல்லது பொது சின்னமோ அவர்களுக்கு ஒதுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. சட்ட விதிகளின்படி அமமுகவிற்கு என்ற குக்கர் சின்னத்தையும் பொது சின்னத்தையும் ஒதுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருந்தது. அந்த விளக்கத்தை ஏற்றுதான் குக்கர் சின்னத்தை தினகரன் தரப்பிற்கு ஒதுக்குவதற்கு உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ஆனாலும் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஒரு தேர்தலில் ஒரு குழுவாக போட்டியிடுபவர்கள் தனித்தனியாக ஒரு சின்னத்தில் போட்டியிட்டால் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகும் என்று கருத்து தெரிவித்தனர். மேலும் ஒரு குழுவாக போட்டியிடுவதால் அவர்களுக்கு பொது சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் தான் தற்போது குக்கர் சின்னத்தை தேர்தல் ஆணையத்தின் விளக்கத்தை ஏற்று குக்கர் சின்னத்தை ஒதுக்குவதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதே நிலையில் தினகரன் தரப்பிலும் குக்கர் சின்னம் தங்களுக்கு தரவில்லை இல்லை என்றாலும் பரவாயில்லை, தாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஏதுவாக ஏதாவது ஒரு சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்றுதான் என்றும் தினகரன் தரப்பில் ஒரு கோரிக்கையாக வைக்கப்பட்டது. அதற்கு இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் தரப்பிலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மற்றும் தேர்தல் ஆணையமும் சட்ட விதிகளின்படி அவர்களுக்கு பொது சின்னமும் ஒதுக்க முடியாது என்றும் தெரிவித்திருந்தது. இருந்தாலும் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் குக்கர் சின்னம் அவர்களுக்கு வழங்குவதற்கு உத்தரவிட முடியாது என்று மறுப்பு தெரிவித்து அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஏதுவாக பொதுவாக சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். திவ்யா, சிறுமல் மேலும் பொது சின்னம் ஒதுக்கப்பட்டாலும் கூட அமமுக வேட்பாளர்கள் சுயேட்சைகளாக கருதப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இதற்கு அமமுக சார்பில் என்ன சொல்றாங்க? கேட்டது தினகரன் அமமுக கட்சியினுடைய ஒரு கோரிக்கை குக்கர் சின்னம் கோரிதான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். இந்த வழக்கு விசாரணையின் போது தேர்தல் ஆணையம் இவர்கள் பதிவு செய்யப்படாத கட்சி என்பதால் அவர்களுக்கு பொதுவான சின்னமான குக்கர் சின்னத்தை ஒதுக்க முடியாது என்று திட்டவட்டமாக தேர்தல் ஆணையம் தங்கள் தரப்பு விளக்கத்தை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் தங்களுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்கவில்லை என்றாலும் பரவாயில்ல, தேர்தலில் போட்டியிடும் வகையில் ஒரு பொதுவான சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்றுதான் தினகரன் தரப்பு ஒரு கோரிக்கையாக வைத்திருந்தது. தற்போது அவர்கள் குக்கர் சின்னம் இல்லை என்றாலும் தாங்கள் தேர்தலில் போட்டியிடும் வகையில் ஒரு பொதுவான சின்னத்தை வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கை உச்சநீதிமன்றம் ஏற்றுதான் இருக்கிறது. எனவே அமமுக சார்பில் தேர்தலில் போட்டியிடும் போது அந்த அனைத்து வேட்பாளர்களும் ஒரே சின்ன அவர்கள் ஒதுக்கக்கூடிய பொதுவான ஒரே சின்னத்தில் தான் போட்டியிடுவார்கள். இன்னும் இந்த தற்போது தினகரன் இன்னும் சற்று நேரத்தில் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அதற்கு பிறகு அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது குறித்து தினகரன் இன்னும் சற்று நேரத்தில் தெரிவிப்பார். திவ்யா, டிடிவி தினகரனுக்கு பொது சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சிறுமலன் தகவலை தற்போது கேட்டோம். நன்றி சிறுமலன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.